ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் திலகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி காலையில் பட்டாணி குருமா, ரசம், சாப்பாடு வச்சு சாப்பாடு வேலை முடிஞ்சுது. காலையில் டிஃபனுக்கு பேக் பண்ணணும், அவருக்கும் சாப்பாடு மத்தியானத்துக்கும் சேர்த்து கொடுத்து விடணுங்கிறதுனால நாங்கள் காலையில் சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாம் வச்சுருவோம். காலையில் தனியாக டிஃபன் எதுவும் செய்ய மாட்டோம், ஏதாவது ஒரு நாள் செய்வோம். அப்புறம் பாப்பா கேரட் சாதம் வேணும்னு கேட்டிருந்தா, சரின்னு கேரட்டை பொரியல் மாதிரி பண்ணி கலந்து கொடுத்துட்டேன் சாப்பாடோட. அப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சொன்னால் சாப்பாடெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் பையனும் வந்ததுக்கப்புறம் அவன் பானிபூரி வேணும்னு கேட்டிருந்தான். பானிபூரிக்கு பானி நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை, புளித்தண்ணி எல்லாம் ஊற்றி உப்பு எல்லாம் போட்டு கலக்கி அவனே பானி செஞ்சான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா சாப்பிட மாட்டா, பாப்பாவும் சாப்பிட்டா. அதுக்கப்புறமா ஈவினிங் அவர் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். சிக்கனை உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குழம்பு இது நல்லா கழுவிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறையா உரித்து வச்சுருந்தேன். சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் போட்டால் இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அதிலே உரித்து போட்டு நல்லா வணக்கிக்கணும். இஞ்சி பூண்டு அது தனியாக வணக்காமல் அது கூட நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோங்கிறதுனால வரமிளகாய் ஒரு 8, கொத்தமல்லி, சீரகம் ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வெங்காயமும் நல்லா வணங்கியிருக்கணும், இந்த வரமல்லியும் நல்லா வணங்கியிருக்கணும். நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸு. மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு எங்களுக்கு செய்ய வராது ஆக்சுவலாக. அதாவது நாங்கள் இப்படியே செஞ்சு பழகிறதுனால அது எங்களுக்கு வராது. இது வணக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா அமேசானில் ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருந்துச்சு. சரின்ட்டு இது அப்படியே அவங்க கால் பண்ணதையும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போயாச்சு. போயிட்டு ட்ரைபேட் வாங்கி வச்சுட்டு அதையும் பாப்பா எல்லாம் பிரித்து என்னென்ன பிரித்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்தோம். இனிதான் இதில் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என் ஃப்ரெண்டு கார்த்திகா, அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லி தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. அவங்கக்கிட்ட தான் வீடியோ எடுக்க கற்றுக்கிட்டேன். எடிட்டும் அவங்கள தான் சொல்லி கொடுத்தாங்க. வீடியோ எடுக்கிறது எப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கணும். கொஞ்சம் ட்ரைபேடில் எடுக்க தெரியாது, இது வரைக்கும் எடுத்ததில்லை. இனிதான் எடுக்க கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் சொல்லி கொடுக்குறேன் வாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதை நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது ஆறட்டுன்னு தனியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அறுத்து விட்டுருச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மட்டன் எடுத்தால் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவார். ஆனால் என் பையனுக்கு மட்டன் சாப்பிட மாட்டான். பொண்ணு இப்போதைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டான். ஆனால் சொல்லும்போது மட்டும் மட்டன் வேணும், சிக்கன் வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் சாப்பிட்றது எதுவுமே சாப்பிட மாட்டாள். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா என் பையனும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாள் நான் சொன்னேன்னா அவனே செஞ்சுருவான். அந்தளவுக்கு எனக்கு காலை ஏதாவது வலியாக இருந்துச்சுன்னு சொன்னேன்னா என் பையனே செய்வான். நல்லா போட்டு வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட். நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் வணக்கியிருக்கோம்ல, அதோடு சேர்த்து கிளறி விட்டுக்கணும் நல்லா. அதுக்கப்புறமா இது இருக்கிற கழுவின தண்ணியிலே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக வரைக்கும் வறுத்துக்கணும். அது கூட மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக போடாட்டியும் நல்லா தான் இருக்கும், நான் மறந்த மாதிரி போட்டுட்டேன். போடாட்டி நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இது எல்லோ கலரில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி எவ்வளோ வேகிறது அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கணும். இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டேன். கிரேவி செய்யலான்னு பிளான் பண்ணி அப்படியே காரம் ஜாஸ்தியானதுனால தேங்காயும் அரைச்சி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்
குழம்பு ஊற்றி நல்லா அதுவும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நைட்டு சிக்கன் குழம்பு ரேஷன் ரைஸ் சாப்பிட்றது செஞ்சுருந்தேன். அது சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு நைட் தூங்க போயாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.